Hey guys, welcome back to the Advent and this is Nixon. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி Advent ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நவ் லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஸோ இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ வாங்கணும். இப்போ யூசர்னால் என்னென்னா நீங்கள் தான் யூசர். இப்போது மேனுவலாக உள்ளே டைப் பண்ணி நம்ம இன்டீஜர் 15, இன்டீஜர் 18, இன்டீஜர் 20 அப்படின்னு சொல்லி வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் லைவில் அந்த கன்சோலில் நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ வேல்யூ வாங்கணும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு யூசர் வந்து உங்களுக்கு டைப் பண்ணுறான்னு வைங்களேன். ஸோ யூசர் அவன் நேமை கொடுக்குறான், அவனோட ஏஜ் கொடுக்குறான், அவனோட அட்ரஸை கொடுக்குறான். அதை வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங். ஓகே. ஸோ அதை எப்படி நீங்கள் வாங்க போகிறீங்க, அதை எப்படிலாம் ஜாவாவில் வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன் ஜாவா, இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் allows you to take input from the user during program execution. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற டைமில் வந்துட்டு நீங்கள் யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறீங்க. ஸோ அதுதான் அது இங்கே உள்ள சினாரியோ. அண்ட் நம்ம மோஸ்ட் காமன் வே இதில் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ புதுசாக வந்தது கிடையாது. இப்போ வந்து நடைமுறையில் உள்ள ஒரு விஷயந்தான் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு கிளாஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸ் வந்து எப்படின்னா ஆல்ரெடி இன்பில்ட் கிளாஸ் தான். ஆல்ரெடி உள்ள நம்மளுக்கு யூட்டிலிட்டி அப்படின்ற ஒரு லைப்ரரியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ லைவாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணுங்க. ஆப்ஜெக்ட்னால் என்னென்னா, ஸோ அந்த கிளாஸோட ஒரு கிளாஸ் உள்ளே இருக்குதுன்னு சொன்னேன்னா, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த கிளாஸ் வந்து உள்ளே இருக்குது நம்மளுக்கு. ஓகேயா? ஸோ அந்த உள்ளே இருக்கிற கிளாஸை வந்து நம்மளுக்கு அதுக்கு ஒரு இமேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி சொல்கிறதுனா, அதுக்கு ஒரு டூப்ளிகேட்டை லோக்கலாக ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணுறீங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஊப்ஸ் போகிறப்போ வாட் இஸ் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் கிளாஸ்ன்றது டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போது உங்களுக்கு ப்ராப்பராக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன் நான் வந்து இந்த டாப்பிக்கு முன்னாடியே எடுக்கிறேன் அப்படின்னா, இது தெரியாமல் நீங்கள் அடுத்தடுத்த டாபிக் போகிறப்போ அது வந்து ஒரு மாதிரி இஷ்யூ அடிக்கும். ஸோ வந்து நம்ம இந்த ஸ்கேனர்ன்ற டாபிக் இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் உள்ளே போகிறது தான் வயசான மூணு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நம்ம இதை எடுக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா, ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறோம். நீங்கள் டைப் பண்ணாலே இங்கே ஸ்கேனர் அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு வரலை அப்படின்னா இந்த இடத்துல ரெட்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ ரெட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பயந்துராதீங்க. உங்கள் சிஸ்டத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆல்ட் ப்ளஸ் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மேலே இம்போர்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்கேனர் எதில் இருக்குன்னா, ஜாவாவோட யூட்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த ஸ்கேனர்ன்ற கிளாஸ் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஆப்ஜெக்ட் நேம் எது வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜென்ரலாக ஒரு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் நியூன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு, சிஸ்டத்தோட இன்புட் எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. ஓகேயா? ஸோ ஸ்கேனர்னு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணுறோம். நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ஸ்கேனரை வந்து ப்ராப்பராக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெமரைஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஒரு இன்புட் வாங்குறதுக்கு நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணிட்டோமா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு ஏஜ் வாங்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இன்டீஜர், ஏஜ் வந்து நம்பர் தானே. ஸோ வந்து நான் இன்டீஜர் வைக்கிறேன். இன்டீஜர் வச்சு எனக்கு வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஏஜ்ன்ற இடத்துல நம்ம டேரெக்டாக 18, 20, 22 ஸோ இதெல்லாம் நம்ம டேரெக்டாக டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த மேலே உள்ள இன்புட்டுன்னு போட்டிருக்கோம்ல, அதை கால் பண்ணி ஒரு டாட் வச்சு நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இன்டீஜர் வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். பட் ஆனால் இது 2-3 வாட்டி ரிவைண்ட் பண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது என்னென்னா,
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நான் திருப்பி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். சாரி, எஸ். ஸோ நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன். எனக்கு வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு ஏஜ் வந்து நான் வாங்கணும். யூசர் உனக்கு என்னடா வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ என்ன பண்ணுறேன், அது ஏஜ் வந்து நமக்கு இன்ட்டாக இருக்குமா. ஸோ வந்து நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து கால் பண்ணி மேலே அந்த ஆப்ஜெக்ட் நேமை கால் பண்ணி டாட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்கிறது இது பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இன்ட்டு தேவை. அதனால் என்ன பண்ணுறேன், நான் இன்ட்டை வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசர்கிட்டேருந்து வாங்கி யூசர்கிட்ட பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் யுவர் ஏஜஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸில் இருக்குது. இதில் ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் என்னென்னா கான்கேட்டினேட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்ட்ரிங்கோட இது யுவர் ஏஜஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கா, ஸோ அதோடு நம்ம வந்து சேர்க்குறோம் அப்படின்னா கான்கேட்டினேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. நவ் லெட்ஸ் ட்ரை ரன்னிங் திஸ். ஸோ இந்த இடத்துல வந்துடும், சும்மா அப்படியே மொட்டையாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ என் ஏஜ் வந்து 22 அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தேன்னா யோர் ஏஜ் இஸ் 22. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வாங்க. ஸோ ஓகேயா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஸ்கேனருன்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி சிஸ்டத்துலேருந்து இன்புட் வாங்க போகிறீங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வேணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஏஜ்ன்ற வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்புட் அந்த அந்த ஐ மீன் அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி டாட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறீங்க. இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் இந்த நெக்ஸ்ட் இன்ட்டுன்றதை. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்டீஜராக வேணும்னா நெக்ஸ்ட் இன்ட் எடுக்கணும். அதே இது டபுள், ஐ மீன் டபுள்னா உங்களுக்கு தெரியும், டாட் யூஸ் பண்ணி வர இந்த ஃப்ளோட்டிங் நம்பர் எடுக்கணும்னா ஒன்று டபுள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது உங்களுக்கு பூலியனாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பூலியன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேயா. இதில் வந்து நீங்கள் ஒரு மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிறது என்னென்னா, ஸ்ட்ரிங்கும் ஒரு எக்ஸாக்ட் என்டையர் லைனும் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ எப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங்னா ஒரு சிங்கிள் வேர்டு வாங்குறீங்க அப்படின்னா வெறுமனே நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் லைனே வாங்குறீங்கப்பா அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதாவது எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதை போட்டு நீங்கள் பாருங்கள். இப்போது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ மொத்தமாக நான் டெலீட் பண்ணுறேன், திருப்பி நான் மேனுவலாக போட போகிறேன். எனக்கு வந்து ஒரு யூசர்கிட்ட இருந்து ப்ராப்பராக ஒரு கமெண்ட் லைனில் ஒன்று நான் ரெடி பண்ணணும். ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு யூசர்கிட்ட இருந்து அவன் நேம் வாங்க போகிறேன், அவன் ஏஜ் வாங்க போகிறேன். ஓகே. ஸோ இதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கேனர் இன்புட் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் போட்டுக்கிறேன், சிஸ்டத்துலேருந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்டில் வந்துட்டு என்டர் யோர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டுட்டு, எனக்கு இந்த இடத்துல என்னென்னா ஸ்ட்ரிங் தான், நேம் வந்து என்னென்னா ஸ்ட்ரிங். ஸோ இது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டர் பை ஆர்டராக தான் இது எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆகும், செகண்ட் லைன் எக்ஸிக்யூஷன் ஆகும், செகண்ட் லைன் தாண்டினா தான் தேர்ட் லைன் எக்ஸிக்யூஷன் ஆகும். செகண்ட் லைன்லேயே ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா, என்டர் யுவர் நேம் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் என்ன ஆக போகுதுன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரிங் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்கில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேம் தானே வேணும். ஸோ அதே மாதிரி இன்புட் டாட் வெறுமனே நெக்ஸ்ட்டு, எனக்கு ஒரு வேர்டு தானே வேணும், அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்ட்ரி யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி ஏஜ் வந்து நம்மளுக்கு எப்படி இன்டிஜராக இருக்குமா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஓகே. அந்த இடத்துல நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, 2 விஷயம் வாங்கியிருக்கோம், நேம் ஏஜ் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து நான் இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறேன்னா, ஹாய்னு போட்டு ஒரு கன்கேட்டினேட் ஸ்ட்ரிங், ஐ மீன் ப்ளஸ் வச்சு நேம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் வரும். அது பக்கத்தில் என்ன பண்ணுறேன்னா, யுவர் ஏஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறேன். இஸ்ன்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் திருப்பி ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணி
ஏஜை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நம்ம இப்போது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அவுட்புட் பண்ணுறோம். அவுட்புட் வந்து என்டர் யுவர் நேம்னு வருது. அதுக்கப்புறம் வந்து நேம் வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அடிக்கிறோம், என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் ஏஜை வந்து நெக்ஸ்ட் இன்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கெட் பண்ணுறோம். கெட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, நவ் லெட்ஸ் ட்ரை ரன்னிங் திஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த லெவல் இந்த இடம்லாம் வரலை. ஏன் வரலைன்னா இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுக்காம அடுத்த லைன் மூவ் ஆகாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுக்கல அப்படின்னா அடுத்த லைன் மூவ் ஆகாது. ஸோ நான் என் பேரை டைப் பண்ணுறேன். என் பேர் நிக்சன் டைப் பண்ணுறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோடனே அடுத்து வந்துருச்சு என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நான் 22 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஹாய் நிக்சன், யுவர் ஏஜ் இஸ் 22. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு டெமோ தான். நீங்கள் வந்து பெரிய பெரிய டெமோஸ்லாம் யூஸ் பண்ணி இதை வச்சே நீங்கள் நிறையா விஷயங்கள் யூஸ் பண்ணி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு கால்குலேட்டரே பண்ணிடலாம். லைக் எப்படின்னா ஒரு இன்புட் வாங்கி ஸோ ஒரு டாஸ்க் எடுத்துக்கோங்க, 2 இன்புட் வாங்குங்க. அந்த டாஸ்க்கை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட்டில் வந்து எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். லைக் எப்படின்னா 2 இன்புட் வாங்குங்க, ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்புட் வாங்கணும். 2மே இன்டீஜர் ஆகணும். என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 2ஐயும் ஆட் பண்ணி பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லை 2 சப்ட்ராக்ட் பண்ணி ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் பண்ணி அது பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ பண்ணி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸோ யூ ஆர் வெல் அண்ட் குட் டு ப்ரொசீட் வித் அதர் ஒன். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு தம்ஸ் அப் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். எஸ், இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து டோன்ட் ஃபர்கெட் டு ப்ராக்டிஸ் தீஸ் ஸ்டெப்ஸ். ஓகே, பார்த்துக்கலாம் கைஸ். தேங்க்யூ கைஸ். அண்ட் இஃப் யூ ஹேட் எனி சஜஷன்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட் அஸ் கைஸ். தேங்க்யூ கைஸ். பாய்.